வணக்கம். இந்த வாரம் ஃப்ரைடே தமிழ் படங்கள் சிலதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ப்ரெஷ் ஷோவும் முன்னாடியே ஷெட்யூல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் நான் அதையெல்லாம் பார்க்காம கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த 2 படங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்படிங்கிறதுனால எப்பவும் போல ஒரு போல் ரன் பண்ணால் நம்ம கம்யூனிட்டியில், அதாவது யூடியூப் கம்யூனிட்டியில் க்ளீனாக பரோஸ் தான் அப்படின்ற மாதிரி பெருவாரியான மக்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் ட்விட்டரில் தான் ரொம்ப க்ளோஸாக போயிட்டே இருந்துச்சு. பட் நான் இந்த ரிவ்யூ ஸ்கிரிப்டை டைப் பண்ணுற டைமில் ஒரு சின்ன மார்ஜினில் பரோஸ் வந்து லீடிங்கில் வந்துச்சு. ஸோ முதல்ல பரோஸ் படத்துடைய ரிவ்யூ. இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு நடிகர் மோகன்லால் இயக்குனராக அறிமுகமாகிற படம் ஃபுல்லாக 3Dலேயே எடுத்திருக்காங்க. ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2019 ஆரம்பிச்சு கோவிட் லாக்டவுனில் பாதிக்கப்பட்டு கதையெல்லாம் மாறி இப்போ ஒரு வழியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. குழந்தைங்க ஃபேண்டசி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு குழந்தை மனநிலையோட இந்த படத்தை பார்க்க போனேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பரோஸ் 3D. கோவாவில் ஒரு பெரிய அரண்மனையில் டிகாமா அப்படிங்கிற போர்ச்சுகீஸ் ரூலரோடைய ஒரு புதையலை காவல் காத்துட்டு இருக்கிற பூதத்தோடைய பேர் தான் இந்த பரோஸ். அந்த புதையலை தேடி யார் வந்தாலும் பரோஸ் விரட்டி அடிக்கிறாரு. அவர் கூட கம்பேனியனா ஒரு வூடு டால் ஒன்று இருக்கு. அது அவருக்கு நிறைய விஷயங்கள் அப்பப்போ ஞாபகப்படுத்துது. நிகழ்காலத்தில் அந்த பெரிய அரண்மனையை ஏலத்தில் விட்டு அதை ஒரு கெசினோவா மாற்றலாம் அப்படின்னு அரசாங்கம் பிளான் பண்ணுறாங்க. அதை ஏலத்தில் கேட்க பல பேர் வராங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் துஹின் மேனன். அவருடைய டீனேஜ் பொண்ணு மாயா ராவ் வெஸ்ட். அவங்க அந்த இடத்துல லேண்ட் ஆனதுமே புதையல் இருக்கிற அந்த செல்லாரில் ஒரு பெரிய வைப்ரேஷன்லாம் ஆரம்பமாகுது. மாயாராவ் யாரு, அவங்களுக்கும் இந்த புதையலுக்கும் என்ன சம்பந்தம், இவ்வளவு நாளாக புதையலை காவல் காக்கிற பரோஸுக்கு எப்போ எப்படி விடுதலை கிடைக்கும், இதெல்லாம் தான் இந்த படம். காஸ்டிங்கில் ஆரம்பித்து ரைட்டிங் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே மிஸ்டப்பாகவே வச்சுருக்காங்க படத்துடைய மேக்கர்ஸ். மோகன்லால் இயக்குனராக இருந்தாலுமே கூட அவர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு கன்விக்ஷன் எனக்கு தெரியல. ரொம்ப ஹாஃப் ஹார்ட்டடாக நடித்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவரை விட முக்கியமான ரோலில் கதையோட ப்ரொட்டாகனிஸ்டான இசபெல்லா அப்படிங்கிற ரோலில் மாயா ராவ் வெஸ்ட் 0 எக்ஸ்பிரஷன் மோட்லேயே படம் முழுக்க இருக்காங்க. சூதுகோவங்க சொல்கிற மாதிரி ஏன் இந்த முகத்தில் நடிப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட், ஜாக் ஸ்பேரோடைய தங்கச்சி மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜில் வர ஒரு சூனியக்காரி கேரக்டர்னு எல்லாருமே வெவ்வேறு லெவலில் சுமார்லேருந்து ரொம்ப சுமார் அப்படிங்கிற ரேஞ்சில் நடித்து தள்ளியிருக்காங்க. ரொம்ப அமெச்சூராக இருந்துச்சு. நம்ம குரு சோமசுந்தரமே வீணடிக்கப்பட்டிருக்காரு. டெக்னிக்கலி 3D ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் அட்டகாசமாகவே இருந்தது. கொஞ்சம் ஓவர் டூ தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 3Dன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பட் அதுவுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே 3Dங்கிற காரணத்தினாலே எல்லாத்தையும் கேமராவுக்கு முன்னாடி நீட்டி இருந்ததெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆனால் கையை கேமராவுக்கு முன்னாடி அப்படி நீட்டிடுறாங்க அப்படின்னா அது மாதிரி. ஸோ ஒரு ஊடுடால் கேரக்டர் படம் முழுக்க அனிமேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அது ஆக்சுவலாக சூப்பராகவே இருந்தது. இன்ஃபேக்ட் படத்தோட எல்லா நடிகர்களையும் விட அந்த ஒரு கேரக்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் சூப்பராக இருந்தது. அதுக்கான வாய்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அவரும் நல்லாவே கொடுத்துருந்தாரு. மார்க் கில்லியனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துடைய அடுத்த ஒரு நல்ல விஷயம். பிஜிஎம்ல ஓரளவுக்கு டிராமாவை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. லிடியன் நாதஸ்வரம் படத்தில் ஒரு 3 பாடல்களை போட்டிருக்காரு. அவருடைய இசையில் இசபெல்லா அப்படிங்கிற பாட்டை மோகன்லாலே பாடியிருக்காராம். அதை தாண்டி அந்த பாட்டோடைய ஹைலைட்டாக என்னால் எதையும் சொல்ல முடியல. மற்ற பாடல்கள்லாம் படத்தில் நடித்த நடிகர்களுடைய நடிப்பு மாதிரியே தான் இருந்தது. இந்த குழந்தைகளுக்கான படம்ங்கிற ஜானர் தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாலேயே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஜானர் தான். ஸோ ஏதாவது குழந்தைங்க படம் வருது அப்படின்னா அதுக்கு மனசளவில் கொஞ்சம் கிரேஸ் மார்க் வச்சுக்கிட்டு தான் அந்த படத்தை போய் பார்ப்பேன். இந்த புதையலை காக்கிற பூதம், அதுக்கான ஒரு கடமை, சின்ன பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிற அந்த ஒரு பூதம், அந்த பொண்ணுடைய ஃப்ளாஷ்பேக்னு இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் தான். பட் இதை வச்சு தான் சுற்றி உலகம் ஃபுல்லாக கதை சொல்லிட்டு வராங்க. ஸோ ப்ரெமிஸாக இந்த கதையில் அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் சேட்லி அந்த பொட்டன்ஷியலை எங்கேயுமே இம்மி அளவும் கொண்டு வராமல் செம்ம ஃப்ளாட்டாகவே இந்த கதையை சொல்லியிருக்காரு இயக்குனர் மோகன்லால். பெர்ஃபார்மன்ஸஸ் ஒரு பக்கம் நம்மளை போட்டு படுத்தி எடுக்குதுன்னா, டல்லான ஸ்க்ரீன் பிளே இன்னொரு பக்கம் நம்மளை போட்டு படுத்துது. இன்டர்வல் முடிகிற வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான சீன் கூட வரலையே, இனிமேல் ஏதாவது வரப்போகுது அப்படின்னு நினச்சா படத்தில் வர மற்ற கேரக்டர்ஸ் மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு மட்டும் அந்த சுவாரஸ்யமான சீன் என்கிற பூதம் சிக்கவே மாட்டேங்குது. சிம்பிளாக ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதை சுற்றி சீன்ஸை ட்ராக் அவுட் பண்ணி எங்கெங்கேயோ போய் லிங்க் பண்ணிலாம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளவு ஸ்லோவாக ஒரு குழந்தைங்க படமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அங்கங்கே வர தப்பான சாங் பிளேஸ்மெண்ட்ஸும் எந்த விதத்திலையும் படத்துக்கு உதவவே இல்லை. கிளைமேக்ஸ்லாம் டோட்டலாக டயரிங். ட்ரெஸ் டு கில் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படம் டிராக்டு டு கில். 2.5 மணி நேரம் ரன் டைம் அப்படிங்கிறது இந்த படத்துடைய பெரிய வில்லன். ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஜஸ்ட் 1.5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய கதை இது. ஆல்ரெடி நம்மளுக்கு முன்கதை, பின்கதை, என்னென்ன ஸ்டேக்ஸ்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது பாருங்க. நான் ஒரு 5 நிமிஷம் அசந்து தூங்கிட்டேன். சட்டுன்னு எழுந்து மூச்சு பார்த்தா ஸ்டில் அந்த ஃபிளாஷ்பேக்காக தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ பரோஸ் அப்படிங்கிற பூதம் 1 மாதம் வெயிட் பண்ணுறதா நினச்சி 13 தலைமுறைகளாக வெயிட் பண்ணிச்சு அப்படின்னு படத்தை சொல்கிறாங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த பரோஸ் 3D ஒன் ஃபார் த டீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷம் வந்த பல சுவாரஸ்யமான நல்ல மலையாள படங்களுக்கெல்லாம் திருஷ்டி பரிகாரம் மாதிரியான ஒரு படம் முதல் 1/2 மணி நேரம் கழிச்சு
குட்டி பசங்களுக்கே இந்த படம் சுவாரஸ்யமா இருக்குமா, அவங்களே என்கேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது சந்தேகமே. மோகன்லால் மேல அதிக அபிமானமும் அவர் இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆர்வமும் இருந்தா ட்ரை பண்ணுங்க. படம் தியேட்டர்ஸ்ல மட்டுமே இப்போ ஓடுது. தமிழ்லையும் டப்பிங் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல மோகன்லால் கேரக்டருக்கு அவரே தான் பேசியிருக்காராம். நான் பார்த்தது மலையாள வெர்ஷன், அதுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு.